ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெய்யப்பம் செய்ய போகிறோம். வாங்க இந்த நெய்யப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரவை வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் உலக்கில் வந்து நான் இதை அளந்து எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள மெஷர்மெண்ட்டு கப்பு டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு உலக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். எந்த வகை இனிப்பாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சுவையை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். இப்போ இந்த மாவில் உப்பெல்லாம் நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா இது போல் பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் இதுக்கு இனிப்பு வந்து நான் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அச்சு வெல்லம் வந்து ஒரு 150 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 6-7 துண்டுகள் இருந்தது. நான் இதை எடுத்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே நம்ம பழம் யூஸ் பண்ணுறதுனால இந்த இனிப்பு போதும் அப்படின்னு நான் இதில் இந்த ஒரு 7 அச்சு வெல்லம் துண்டுகள் இருந்தது. அதை நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் இது வந்து ஓலையில் செஞ்ச ஒரு பெட்டி. இதில் தான் நான் எப்போவுமே அச்சு வெல்லம் கருப்பட்டி எதுனாலுமே இதில் வச்சு நான் ஃப்ரிட்ஜிலே தான் வச்சுருப்பேன். கெட்டு போகாது, எறும்பும் வராது. இப்போ இந்த இதில் அச்சு வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி எடுக்கணும் இல்லையா, அதனால் நான் இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இதை நம்ம வந்து சூடு பண்ணி நல்லா வடிகட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நெய்யப்பம் செய்கிறதுக்கு நான் மாம்பழமும் வாழைப்பழமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தனியாக மாம்பழம் மட்டும் கூட உபயோகப்படுத்தலாம். நான் இன்றைக்கி இந்த 2 பழத்தையுமே நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ இது 2ஐயும் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யப்பம் பண்ணுறதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு நமக்கு தேங்காய் துண்டுகள் வந்து வேணும். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய நெய்யப்பத்துக்கு வந்து எப்போவுமே தேங்காய் துண்டுகள் தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த அச்சு வெல்ல கரைசலை வந்து மாவோடு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடையே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த பழத்துகளையும் நம்ம இதோட கலந்துடலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பையும் லிக்விடாக இல்லாமல் இது போல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம தேங்காவை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாமா. இப்போ நான் வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நெய்யப்பம்ங்கிறதுனால நம்ம எல்லாமே நம்ம நெய்யிலே தான் இந்த அப்பத்தை நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த தேங்காய் துண்டுகள் வந்து கருகிடாமல் நல்ல செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய வந்து நெய்யப்பத்தில் வந்து எப்போவுமே தேங்காய் துண்டுகளாக தான் போடணும். துருவி போடும்போது அது வேறு ஒரு சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ இந்த தேங்காய் துண்டுகளை வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே நெய்யப்பம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்கு. இது கூடயே நான் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கருப்பு கலர் எள்ளு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் சேர்க்கணும். அது 2ஐயும் நான் போட மறந்துட்டேன், சாரி. நீங்கள் வந்து இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மண்டை வெல்லம், இந்த பிரசாதம், இந்த மாதிரி இனிப்புலாம் செய்யும் பொழுது ஏலக்காய் சுக்கு பொடி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ நான் வந்து பணியார சட்டி, அப்பச்சட்டின்னு சொல்லலாம், இதை எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் சூடான பிறகு நம்ம மாவு ஊற்றணும். இப்போ இதை இந்த அப்பத்தை பிரட்டி எடுக்கிறதுக்கு இது போல் நான் 2 குச்சி வச்சுருக்கேன். இதில் எது வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இது போல் ஸ்பூனை கூட நீங்கள் உபயோகப்படுத்தி இந்த அப்பத்தை பிரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பாத்திரம்தான் இல்லை, நீங்கள் வடைச்சட்டியில் கூட நீங்கள் நெய்யை ஊற்றிட்டு அதில் கூட நீங்கள் அப்பம் சுட்டு எடுக்கலாம். ஆனால் அதில் ஒன்றா தான் நம்ம பெரிய அளவில் நம்ம சுட்டு எடுக்கணும். இது குட்டி குட்டியாக வரும் இந்த நெய்யப்பம். இப்போ இது போல் நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம்.
ரொம்ப சுவையான ஒரு நெய்யப்பம். எப்படியும் நம்ம வருகிற விநாயகர் சதுர்த்திக்கு பாயசம், அப்பம், கொழக்கட்டை, சுண்டல்லாம் பண்ணுவோம். அதில் இந்த நெய்யப்பத்தை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். நீங்கள் இதை மறக்காமல் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், பூஜைக்கு நம்மளுடைய விநாயகர் சதுர்த்திக்கு நெய்யப்பம் ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.